அண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்லமையுள்ள கடவுள் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இந்த நான் வைத்திருக்கிற பைபிள் கிறிஸ்தவ வேதம் அல்ல. இது முழு மனு குலத்துக்கும் கடவுள் எழுதி கொடுத்த ஒரு மேனுவல் தான் இந்த பைபிள். நீங்களும் மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லும் போது கிளியரா சொல்லணும். எங்க பைபிள் சொல்லக்கூடாது அறிவில்லாம. இது நம்ம பைபிள் இல்ல, இது மனு குலத்திற்காக ஆண்டவர் எழுதி கொடுத்த வேதம். ஆமென். ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி சொல்றேன், எல்லாரும் கவனிங்க. நான் ரொம்ப வருஷமா தமிழ்நாடு கவர்மெண்ட்ல அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் வேலை செய்து கொண்டே ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். ஸோ ஓடி 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 ஊழியம் செய்வேன், லீவ் போடுவேன், லீவ் எல்லாம் போயிடும். கேஷுவல் லீவு, ஹேண்ட் லீவு, மெடிக்கல் லீவு, லாஸ் ஆஃப் பே, எல்லா லீவும் போட்டு ஓடி ஓடி ஊழியம் செய்தேன். அப்புறம் ஆண்டு சொன்னாரு, டேய் வேலையை விட்டுட்டு வாடான்னாரு. வேலையை விட்டுட்டு வந்துட்டேன். சரி, அது வேற கதை. அப்போ நான் ஊழியம் செஞ்சுட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நான் ஒரு மொபைல் ஃபோன் வச்சிருந்தேன். இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு மொபைல் ஃபோனை சொன்னா தெரியும். மொபைல் ஃபோன் அதாவது நம்ம முழு உலகத்துல ரொம்ப காம்படேட்டிவா இருக்கிறது ரெண்டு கம்பெனி. என்ன கம்பெனி? நீங்க செவ்வாய் கிரகத்துல தான் வந்தீங்க. நான் மொபைல் போனை பத்தி தான் பேசுறேன். முழு உலகத்துல ரொம்ப காம்படிஷன் அதிகமா இருக்கிற ரெண்டு கம்பெனி சொல்லுங்க. ஆப்பிள், ஆப்பிள், ஐபோனும் அப்புறம் சாம்சங். ஓகே, நான் சாம்சங் வச்சிருந்தேன். அந்த ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, எத்தனை வருஷம் எனக்கு தெரியல, கிட்டத்தட்ட 20 வருஷம் நினைக்கிறேன். இந்த சாம்சங்ல S3 ஒரு மாடல் இருந்தது, ரைட்? S3 நினைக்கிறேன். அதை நான் ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நல்ல கவனிங்க எல்லாரும். அந்த போனை எனக்கு அத்துப்படி திடீர்னு தண்ணி நினைச்சிச்சுன்னா எல்லாம் பார்த்து பார்த்தா கழட்டி வெயில காய வச்சு மறுபடியும் சேர்த்து வேண்டாம். ஹலோ, இருக்கிறீங்களா? ஆமா, அப்படின்னா அந்த போன் எனக்கு அத்துப்படி. ஏன்னா அந்த S3 போனை கழட்டணும்னா பின்னால இருக்கிற கவர் எடுத்தா வந்துடும். அதுக்கப்புறம் பேட்டரி இருக்கும். அந்த பேட்டரி எடுத்தா உள்ள சிப் ஃப்ரேம் இருக்கும். ஸோ சிப் எடுக்கலாம், என்ன வேணா செஞ்சிடலாம். எனக்கு அத்துப்படி ஃபைன். நல்ல கவனிங்க. அப்போ என் கூட ஒரு தம்பி 15 வருஷமா ஊழியத்தில் இருக்கிறான். இப்போ நம்ம பாடுனே அந்த தம்பி தான் அந்த பாட்டு எழுதினது. என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன், தம்பி ஜீவா. அவன் இன்னும் எங்க ஊழியத்தில் தான் இருக்கான். கவனிங்க. அவன் சொன்னான், என்னன்னா நீங்களே உங்களுக்கு ஆபீஸ் கிடையாது, உங்களுக்கு PA கிடையாது, எல்லாமே நீங்க தான் அட்டெண்ட் பண்றீங்க. அதனால நீங்க இப்போ இந்த போன்ல இது நெட்வொர்க் ரொம்ப ஸ்லோவா இருக்கும். இப்போ ஒரு போன் வந்திருக்கு, நெக்ஸஸ்னு ஒரு போன். அந்த காலத்துல அப்போ வந்துச்சு நெக்ஸஸ்னு, கூகுள்ல விட்டுதான். ஸோ அந்த போனை வாங்கிக்கோங்க, 1 GB RAM இருக்கு, அது கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே நான் அக்ரில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணிட்டேன், பே பண்ணியாச்சு. அப்போ ஒரு நாள் ஆபீஸ் அட்ரஸ் தான் கொடுத்துருந்தேன். என் போன் வந்துருச்சு. வந்தோடனே புது போன் வாங்கினா எப்படி இருக்கும் எல்லாரும்? என்னையா இப்படி சம்பந்தம் இல்லாம புது போன் வாங்கினீங்கன்னா எப்படி இருக்கும்? எக்ஸைட்மெண்டா நீங்களும் பேசுங்க, ஜாலியா எக்ஸைட்மெண்டா இருக்கும்ல. எனக்கும் பயங்கர எக்ஸைட்மெண்ட். கடற்கடன் பிரிச்சேன், பார்த்தா உள்ள நல்ல கருப்பு கடல்ல ஸ்லிம்மா ஒரு போன் வந்திருந்தது. இப்போ போன் புதுசா வாங்கினா என்ன செய்வீங்க? அலமாரியில் வச்சிருவீங்களா? பயங்கரந்து பேசுங்கயா, என்னையா பண்ணுவீங்க? சாப்பிடுவீங்களா? ஓ, யூஸ் பண்ணுவீங்களோ? சரி, நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணணும். எனக்கும் ஆசை சிம் உள்ள போடணும்னு. டக்கு டக்கு டக்குன்னு பழைய போனை கழட்டிட்டேன். பழைய போனை டோப்பாவை கழட்டேன். அப்புறம் பேட்டரி எடுத்தேன், சிம் எடுத்துட்டேன். இந்த சிம் எதுக்குள்ள போடணும்? இப்போ பேசுங்க எல்லாரும், எதுக்குள்ள போடணும்? புது போன்ல. உடனே என்ன செஞ்சேன், புது போனை கழட்ட பார்க்குறேன், மூடி வர மாட்டேங்குது. இருக்கிறீங்களா இல்லையா? மூடி வர மாட்டேங்குது. நான் நினைச்சேன் ஆன்லைன்ல நம்மள என்ன செஞ்சுட்டான், ஏமாத்திட்டான்னு எனக்கு ஒரே கோபம். அப்புறம் ஆபீஸ்ல ஒரு கூட்டம் வாயாங்க, ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துட்டு வாயாங்க. எடுத்துட்டு இப்படி வச்சு திறக்கலான்னு பார்த்த ஜீவா வந்துட்டான். ஜீவா சொன்ன, அண்ணே என்ன பண்றீங்கன்னா, போடா உன் பேச்ச கேட்டு ஆர்டர் பண்ணி என்ன செஞ்சுட்டான், நல்லா ஏமாத்திட்டான்டா. அவன் சொன்னா, என்ன விஷயம்? இந்த சிம் இதை கழட்டிட்டேன், சிம்முக்கு போடணும்ல, இந்த மூடியை கழட்டுற வரமாட்டேங்குதுமா. அவன் சொன்ன, ஐயோ அண்ணன், இது உங்க பழைய டப்பா போன் மாதிரி இல்லைண்ணே, இதுல இப்படியெல்லாம் கழட்டக்கூடாது. சிம்ம போடணும்னா இந்த சைடுல ஒரு சின்ன ஓட்டை இருக்குங்க,
அதை ஊசியில குத்துனா வந்துடும். எனக்கு உண்மையாவே தெரியல. குத்துனா வந்துச்சு சார். யோ என்ன வந்துச்சு? சத்தமா பேசுங்க. சிம் ஃப்ரேம் வந்துருச்சு. அவன் வாயை பொழந்து பார்க்கிறேன். சிம்ம போட்டேன், இப்போ ஒர்க் ஆகுது. அவன் கொஞ்ச நேரம் வர லேட் பண்ணியிருந்தானே என்ன ஆயிருக்கும்? மொபைல் போன் அவுட்டு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? கவனிங்க, இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? இந்த மொபைல் போனை உருவாக்கினவன் என்ன மாதிரி அடிமுட்டால் நிறைய இருப்பான்னு தெரிஞ்சு இதை எப்படி ஆப்ரேட் பண்ணணும், எப்படி கழட்டணும், எங்க சிம் ஃப்ரேம் இருக்கு, அதை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணா கெடாம இருக்கும்னு ஒரு புக்கா எழுதி பிரிண்ட் பண்ணி இது கூட ஃப்ரீயாவே கொடுத்தா சார். ஆனா நான் என்ன செஞ்சேன்? அதை படிக்கவே இல்லை. சரி, நான் தான் படிக்கல. இங்க இருக்கிற யாராச்சும் படிச்சிருக்கீங்களா? உட்கார்ந்து உருவாக்கின ஆண்டவர், நான் மனிதனை எதற்காக படைத்தேன், மனிதன் எப்படி வாழ வேண்டும், மனிதன் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எப்படி வாழ்ந்தால் நான் இருக்கிற சொர்க்கத்திற்கு மனிதன் வர முடியும் சொல்லி கடவுள் எழுதி கொடுத்த மேனுவல் தான் நான் கையில வைத்திருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமம். ஆண்டவர் இயேசு மட்டும்தான் சொல்லி இருக்கிறார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தம் உள்ளவராய் வாழுங்கள் என்று. வேற யாரும் சொல்லல, சொல்ல முடியாது. ஏன்னா இயேசு ஒருவர் தான் பரிசுத்தர். அவன் இயேசு பத்தி நம்மளுக்கு ஒரு சில காரியங்களை சொல்லுகிறேன், கவனிங்கள். அப்ப இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தார் என்றால், ஆண்டவர் மனிதனை உண்டாக்கினது அவரை போல பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று. ஆனால் உருவாக்கப்பட்ட மனிதன் இந்த தீய சக்திகள், பிசாசு, அது உங்களுக்கு தெரியும். பரலோகத்திலே தூதனாக இருந்த அவர்கள் பாவம் செய்ததினாலே தள்ளப்பட்டார்கள். அவர்கள் தள்ளப்பட்ட உடனே இந்த பூமியில பிசாசாக மாறினார்கள். அந்த பிசாசு மனிதனை பாவம் செய்ய வைத்து கடவுளிடத்திலிருந்து பிரிப்பதற்காக கடவுள் சொன்ன காரியத்தை செய்ய விடாமல் இந்த பிசாசு பாவம் செய்ய வைத்து விட்டார். இப்ப ஆண்டவருக்கு வேற வழியே தெரியல. பாவத்தின் சம்பளம், ஆமா, பாவம் செய்த ஆத்மா சாகும். அப்போ இந்த பாவம் செய்த மனிதனை அல்லது மனு குலத்தை, என்னுடைய பிள்ளைகளை நான் எப்படி மீட்டு ரட்சிப்பது என்று வழி தெரியாமல் பைபிள் சொல்கிறது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. மற்ற மத புஸ்தகங்களும் இதை வலியுறுத்துகிறது. ஆகவே மனிதனுக்கு ஒரு பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட்டால்தான் மனிதனுடைய பாவத்திலிருந்து, பாவத்தின் விளைவாக வருகிற சாபத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் என்று ஆண்டவர் பார்த்தார். பைபிள் சொல்கிறது, இந்த பூமியில நல்லவன் ஒருவரும் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள். அப்ப என்னுடைய பாவத்திற்காக இன்னொரு மனிதனுடைய ரத்தம் சிந்தப்பட முடியாது. ஏன்னா அவனும் பாவி, நானும். அப்ப எனக்காக நான் பாவம் செய்தேன், என்னுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற ஒரு பரிசுத்தமான ரத்தம் சிந்தப்பட வேண்டும். கடவுளுக்கு வேற வழியே தெரியல. அவர் கடைசியா முடிவு பண்ணார், நானே மனிதனாக பிறந்து என் பிள்ளைகளுக்காக அவன் என்னுடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி நான் பாவ விமோசனத்தை ஏற்படுத்துவேன் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சொர்க்கத்தில் கடவுளாக அவருக்கு துவக்கமும் இல்லை முடிவும் இல்லை. அப்படி இருந்த கடவுள் மனிதனாக பிறந்தார். இன்னைக்கு நிறைய பேர் இயேசு மனிதன், இயேசு காந்தி மாதிரி, புத்தர் மாதிரி, இவர் ஒரு மனிதன் என்று சொல்கிறார்கள். ஐயா, இயேசு பிறந்தது எப்படி தெரியுமா? நீங்களும் நானும் பிறந்தது போல இயேசு பிறக்கவில்லை. நம்ம எப்படி பிறந்தோம்? ஒரு கணவனும் மனைவியும் சரீரத்தில் இணைந்ததினாலே நான் உருவாக்கப்பட்டேன், நீங்கள் உருவாக்கப்பட்டார்கள் பட்டீர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி உருவாக்கப்படவில்லை. பரிசுத்தமாக வாழ்ந்த கன்னி மரியாளுடைய கற்பத்திலே கடவுளுடைய வல்லமை நிழலிட்டதினாலே இயேசு அந்த கருவி உருவானார். அதனால பைபிள் சொல்கிறது, இயேசுவை பெற்றெடுக்கிற வரைக்கும் அந்த மரியாதை அவருடைய கணவனான யோசேப்பு தொடவில்லை. ஏன் தெரியுமா? அவர் பரிசுத்தர். அவர் பிறந்தது பரிசுத்தம், வாழ்ந்தது பரிசுத்தம். அவர் 33.5 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்து 33.5 வயதிலே தன்னுடைய முழு ரத்தத்தையும் முழு மனுக்குலத்திற்காக சிந்தினார். ஏன் ரத்தம் சிந்தினார்?
அவர் எப்படி சிலுவையில் அரைஞ்சாங்க அதெல்லாம் டீட்டெயிலா நான் நாளைக்கு மாலையில நடக்கிற கூட்டங்கள்ல நான் விளக்கமா பேசுறேன். ஆனா இன்னைக்கு நமக்கு நேரம் இல்லாதனால நான் வேகமா ஓடுறேன். அவருடைய ரத்தம் சிந்த 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 பூமியில் உள்ள அத்தனை மனிதர்களுடைய பாவங்களையும் அவர் சிலுவை என்ன செய்யணும்னா, ஆண்டவரே எனக்காக நீ ரத்தம் சிந்து, பாவியான என்ன ரத்தத்தினால கழுவுங்க, நான் உங்களை நம்புறேன்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ அத்தனை பேரையும் அவருடைய பிள்ளையாக ஆண்டவர் மாற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். சி மைனர். அதனால்தான் கம்மியா நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால ஒரு பாட்டு எழுதினேன். அந்த பாட்டு உங்களுக்கு தெரியும். பாவி மாற்றி எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமா பிரதர். பாவியான என்னையும்